வெல்கம் டு வெஸ்ட்வுட் தமிழ். நம்ம இனி செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ செய்ய போகிறது மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை. அதுக்கு நம்ம இந்த மரவள்ளி கிழங்குல ஒரு பீஸ் கட் பண்ணி கேரட் சீவுறதுல துருவி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கிழங்கை துருவி இந்தளவு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கோம். இது 3ஐயும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தோசை கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். இதுக்கு நிமிர வெல்லம் போட்டுக்கலாம், துருகி வச்ச வெல்லம். நமக்கு பத்தாதுன்னு போட்டால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். நம்ம 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா இனிப்பாக எடுத்து கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுவையான இனிப்பு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கல் போட்டு சூப்பராக ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிட்டு ஃப்ரெண்ட், இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். நம்ம ரொம்ப மெலிசாக இருக்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தண்ணி நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு ஃப்ரெண்ட், நம்ம இப்போ பெரட்டி போட்டுக்கலாம். தோசை இந்த பதம் வரும், நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். இது மாதிரி பாக்கி மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், சுவையான மரவள்ளி கிழங்கு இனிப்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. மரவள்ளி கிழங்கு சாப்பிடாத பசங்க கூட இந்த இனிப்பு தோசை செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.